ஓகே, நீங்க இங்க எத்தனை வருஷமா இங்க சாப்பிட்டு இருக்கீங்க? இப்போ நான் இதோட செகண்ட் டைம்ல நினைக்கிறேன். ப்ரோசன் வரும்போதெல்லாம் இங்கே தான் வருவேன். ப்ரோசன் வரும்போதெல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போதே ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி தான் டேஸ்ட் பண்ணேங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியாணில ரொம்ப ஃபேமஸ். ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கு. பிரைஸ் எல்லாமே எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கு. எல்லாமே ரொம்ப ஃபேவரட் ஆயிருச்சு. ப்ரோசன் வந்தால் கண்டிப்பாக இங்கே தான் வருவோம். தேங்க்யூ. ப்ரோ நான் இங்கே ஒன் இயராக இங்கே இருக்கேன் ப்ரோ. அதனால் 1 இயர் சாப்பிட்டுருக்கேன். இங்கே ரெகுலராக இங்கே கஸ்டமர் தான். டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ப்ரோ டேஸ்ட் அல்டிமேட் ப்ரோ, சூப்பர், நல்லா. இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷிங் வந்து என்ன? ப்ரோ எனக்கு இங்கே கொத்து பரோட்டா சூப்பராக இருக்குது ப்ரோ. கொத்து பரோட்டா வேற இந்த கில்மா பிரியாணி. கில்மா செம்ம ப்ரோ. அப்படியே சாப்பிட்டு முடிச்சு மாதிரி தோசை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சாம்பார் சூப்பர். ஆக்சுவலாக இங்கே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு டிஷ்ஷஸ் நீங்கள் ஆக்சுவலாக ப்ரோ. ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் எப்போவுமே வந்து சாப்பிடுவீங்க? வந்தால் எப்போ 5 பேர் வரும். ப்ரைஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருக்குது ப்ரோ, பிரச்சனை இல்லை. சரி. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ணா, நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆச்சி மெஸ் பற்றி எல்லாருமே தெரியும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு. டேஸ்ட் வைஸில் எப்படி இருக்குது? நல்லா நல்லா. உங்களுக்கு இங்கே ப்ரைஸஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கா? ஆமாம், பரவாயில்ல. கடை கம்பேரிசன். ஓகே, உங்களுக்கு இங்கே பிடிச்சது ரொம்ப ஃபேவரட் டிஷ்? சிக்கன் பிரியாணி, பரோட்டா. பரோட்டா. ஓகே ஓகே. எப்போவுமே ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டாங்க. ஓகே ஓகே, சரி. ஓகே அக்கா, நீங்கள் டேஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் வந்து இல்லை, எனக்கு வந்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வீச் பரோட்டா, எக் பரோட்டா இதெல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலக்கி ஸ்பெஷல் சாப்பிடுவோம். சில்லி சிக்கன் பெட்டராக இருக்கும். ப்ரைஸஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற கடையும் வந்து சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் கண்டிப்பாக ஆச்சி மெஸ்ஸில் இல்லை, ஆச்சி மெஸ்ஸில் எங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் இங்கே ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம். நியர்லி இப்போது நமக்கு மால் ஓப்பன் பண்ணதுலேருந்தே நாங்கள் இங்கே தான் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம். உங்களுக்கு இங்கே பிடிச்ச என்னென்ன டிஷ்ஷெல்லாம் சாப்பிடுங்க? எனக்கு நைட் டைமில் தான் நாங்கள் மோஸ்ட்டாக விசிட் பண்ணியிருக்கோம். எனக்கு வீச் பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீச் அண்ட் எக் பரோட்டா அது மட்டும் தான் நான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் கொத்து நல்லாயிருக்கும். கொத்து பரோட்டா செம்மையாக இருக்கும். அப்புறம் நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் ஐஸ்டும் நல்லாயிருக்கும். அதுவும் பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே இன்னைக்கு ஃபேமஸான நம்ம ஆச்சி மெஸ்ஸுக்கு தாங்க ஆக்சுவலாக வந்திருக்கோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே ஃபேமஸான ஹைலைட்டிங்காக ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வந்து ஆக்சுவலாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வெறும் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா 18 இயர்ஸாக வந்து இந்த கடை வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரணம்பட்டியோட ப்ரோசோன் மாலுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கடையோட லொக்கேஷன். ஓகே, நீங்களும் இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ரொம்பவே ஃபேமஸான நம்ம ஆச்சி மெஸ்க்கு தாங்க ஆக்சுவலாக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 4 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இவங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மில்ஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்காங்க. எனக்கும் டேஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைன்னு வந்து அடிக்கிட்டாங்க உண்மையாகவே. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது சில்லி சிக்கன்லாம் நல்லாவே அந்த காரக்குடி டேஸ்ட் மாதிரி சும்மா ஹைப்பாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம எதுவும் புரோட்டாலாம் பாருங்க, வாழையில புரோட்டா சும்மா அப்படியே பீஸ் மாதிரி வருதுங்க. அப்படியே செமையா இருக்கு. ஒவ்வொரு பீஸா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள சால்மெல்லாம் ஊத்தி சிக்கன்லாம் போட்டு செமையா இருக்குங்க. அது போக நம்ம நெக்ஸ்ட் புரோட்டா ட்ரை பண்ணுவோம். உங்க புரோட்டாவே கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது. புரோட்டாவுமே நல்லா
செம்மையா இருக்குங்க. நல்லாவே சூப்பரா குக் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம கில்மா பிரியாணி தான் உங்ககிட்ட வந்து ரொம்பவே ஹைலைட்டான டிஷ். அப்பா செமையா இருக்குங்க. அதுவும் அந்த சில்லி எல்லாம் போட்டிருக்கனாலவே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. கில்மா பிரியாணிக்கு அடிமன் கூட சொல்றாங்க ஆக்சுவலா. அது போக கறி தோசை எப்படி இருக்கு பாருங்க. கறி தோசை அப்படி கறி எல்லாம் உள்ள வச்சு வா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீஸ் எல்லாம் அப்படியே சும்மா தகுடு மாதிரி இருக்குங்க ஒரு பீஸுங்க. சக்கரை ஸ்பைஸா இருக்கு. ஒவ்வொரு டிஷ்ஷஸுமே இவ்வளவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வாழை பரோட்டா ஃபேன் ஆயிட்டாங்க அந்த அளவு சொல்லலாம். அது போக நம்ம லாபா எக்கு சிக்கன் எல்லாம் போட்டு சும்மா அப்படியே பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. பீஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே எக் எல்லாம் போட்டு சும்மா தரமா வச்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா பாவி பீஸ் கரெக்டா வர மாட்டேங்குது. பீஸ் செமையா இருக்குங்க. வச்சு அப்படியே பள்ளிப்பாளையத்துல வச்சு பள்ளிப்பாளையம் கிரேவி வேற லெவல்ல இருக்குங்க. ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. சொல்ல உங்ககிட்ட பீசஸ்லாம் நல்லாவே சூப்பரா இருக்குங்க. நல்லா குக் ஆயிருக்கு. ஒவ்வொரு பீஸுமே சூப்பரா. நம்ம எல்லா டிஷ்ஷுமே நானும் ட்ரை பண்ணிருந்தோம். ஆச்சி மிஸ் வரீங்கன்னா மறக்காம நம்ம வாழை பரோட்டாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே டேஸ்ட் லெவல்ல ஹைப்பா இருந்துச்சு. அப்போ சில்லி சிக்கனும் அப்போ பள்ளிப்பாளையம் முட்டை லாபா கில்மா எல்லாமே தரமா இருந்துச்சு. நீங்களும் வாங்க ஆச்சி மிஸ் கண்டிப்பாவே வந்து சாப்பிடுங்க. நம்ம சரவணம்பட்டி ஃப்ரோசன் மாலுக்கு ஆப்போசிட்லயே வந்து கடை லொக்கேட்டா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கண்டிப்பா சொல்லுங்க நண்பா. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சிறப்பான ஒரு கண்டென்ட்ல நான் எடுத்துட்டு வரேன்.